ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிருத்திகை. ஸோ கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் ஐடியா பண்ணி ரத்தனகிரி கோவிலுக்கு போனோம். அங்கே போயிட்டு சாமியை பார்க்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம். அப்போது சின்ன சின்னதாக வீடியோஸ் கிளிப் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தோம். சாமியை பார்க்குறதுக்கு லைன் இருக்குது, இங்கே லைனில் போயிட்டு இருந்தோம். அங்கேருந்து வியூஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே புதுசாக கட்டிக்கிற குளம் பார்த்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே இங்கே விநாயகர் சிலை தாங்க இருந்துச்சு. விநாயகர் சந்திச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு முருகர் இருந்தார். ஸோ தம்பியை பார்த்துடலான்னு சொல்லிட்டு, அதாவது விநாயகரோட தம்பியை. ஸோ சாமியை பார்க்க மூலஸ்தானத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு அவரை பார்த்துட்டு அப்புறம் பாப்பாச்சி குட்டி குட்டியாக வாக் பண்ணிகிட்டே போனாங்க. ஜாலியாக ஃப்ரீயாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு முருகரை பார்த்துட்டு முருகர் சூப்பராக இருந்தார். அந்த வெள்ளி அலங்காரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கு. வள்ளி அம்மையும் தேவயானி அம்மையும் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கீழே போகிறதுக்கு இறங்கி போயிட்டு இருந்தோம். அப்போது அந்த ஸ்டெப்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்கிடெக்ட் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. கொடிமரம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் இறங்கி வந்திருந்தப்போ அங்கே யாரோ வேண்டிக்கிட்டாங்க பொழுது, வெள்ளியில் காவடி எடுக்கிறதான்ட்டு. அந்த காவடி எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் நின்று தேரில் வர முருகரை சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங்காக அப்படியே நடந்து கீழே, அதாவது நம்ம கீழே மலையில் தானே இறங்கணும். ஸோ போயிட்டு இருந்தோம். இவர் தான் சாமியார் போல இருக்குது. தென் சாப்பிட்டு ரொம்பவே பசி எடுத்துச்சு. ஸோ அங்கேயே பக்கத்தில் இருக்க அலங்காரில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நாங்கள் போனோம். ஸோ உள்ளே போனோன்னே இந்த கிளைமேட்க்கு அதுக்கும் ஏசி ஃபுல் அண்ட் ஃபுல், ரொம்பவே கிளைமேட் கூலாக இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணப்போ நானும் என் ஹஸ்பண்டும் டிஃபன் சாப்பிட்லான்ற முடிவு எடுத்தோம். ஸோ அவருக்கு இட்லியும் அவருக்கு இட்லி ப்ளஸ் ரவா தோசை, எனக்கு ஒரு மசால் தோசை. ஸோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா பாருங்கள், நல்ல செல்ஃபி குயின், போஸ் கொடுக்க நல்லா தயாராகிடுவாள். நெக்ஸ்ட் இதெல்லாம் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு வெளியே வரும்போது அழகாக அந்த இருட்டாயிடுச்சு. இல்லை, மலை மேலே இருக்கிற ரத்தனகிரி முருகர் கோவில் அவ்வளோ அழகாக தெரிஞ்சிச்சு அந்த லைட்டு வெளிச்சத்தில். ஸோ பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த ஹைவே ரோடுக்கு அதுக்கும் அந்த கோவிலோட ஃபுல் ஸ்ட்ரக்சரு. ஸோ அப்படியே நாங்கள் டிமார்ட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா சுற்றி டாய்ஸ் எல்லாம் பார்த்து விளையாடிட்டு இருந்தா. ஸோ டிமார்ட் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். பா.